டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராக அனைக்கு வணக்கம். நம்ம வந்து மேக்ஸ் டாபிக் வந்து எந்தெந்த புக்கில் எந்தெந்த டாப்பிக்கில் சொல்லி கவர் பண்ணி வந்துடும், அதை தொடர்ச்சியாக வந்து இந்த வீடியோ பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மேக்ஸில் வந்து ரொம்பவும் கொஞ்சம் கடினமான சப்ஜெக்டாக எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவியல். இந்த அளவியல் வந்து பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரை புக்கில் எல்லா புக்கிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அளவியல் டாபிக் கண்டிப்பாக இருக்கும். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லா புக்கிலுமே வந்து அளவியல் டாபிக் கண்டிப்பாக இருக்கும். அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 3 கொஸ்டின் கேட்போம் அளவிலேருந்து. அந்த 3 எந்த புக்கில் வந்து அதிகமாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது, மாற்றி மாற்றி கேட்பாங்க அளவியலை பொறுத்த வரைக்கும். ஆனால் 10th புக்கிலேருந்து மட்டும் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். அது மட்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 10th புக்கிலேருந்து ஒரு கேள்வி வந்து உறுதியாக வந்து அளவியல் வந்துடும். அது வந்து மேக்ஸிமம் வட்டமாக இருக்கலாம், இல்லை வந்து சதுரம், அப்புறம் வந்து கூம்பு, இந்த டாப்பிக்கிலேருந்து கண்டிப்பாக கேட்கலாம். இல்லைன்னா உருளை, இதுலேருந்து கேட்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கூம்பு மற்றும் உருளை இதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா 10th புக்கில் அளவியல் பாடத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அளவியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி உறுதியாக வரும்னு பார்த்தோம்னா நம்ம எந்த புக்கு படித்தா கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து வரும்னா 10th புக்கில் இருக்கிற அளவியலில் இது பேர் கூம்பு, உருளை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் படித்தாலே போதும். ஏன்னா அளவியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th புக்கில் 2 எடுத்துக்காட்டு சம்மு ப்ளஸ் பயிற்சி சம்மு இருக்குது. இந்த எடுத்துக்காட்டு சம்மு படித்தாலே போதும். இந்த மாதிரி வலைவெறுப்பு, நேர்வட்ட உருளை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன 2 மார்க் கொஸ்டின் மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து டிஎன்பிசியில் வந்து 2 மார்க் கொஸ்டின். ஆனால் சின்ன அளவியல் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஃபார்முலா படிக்கணும் அளவியல் நம்ம சம்மு ஒன்றுமே போடவும் முடியாது. ஷார்ட்கட்டு எதுவுமே யூஸ் பண்ணி போடும் அளவியல் டாபிக் மட்டும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஃபார்முலா படித்தாகணும். 10th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அளவியல் டாபிக் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு ஃபார்முலாவோட கொடுத்துருப்பாங்க. எல்லாமே எடுத்துக்காட்டு சம்மு, மேக்ஸிமம் எடுத்துக்காட்டு சம்மு, சரியான விடை தேர்ந்தெடுத்துக்க பயிற்சி சம்மு, இதை மட்டும் நீங்கள் படிங்க. ஒரு செலக்டடாக சிலபஸை கவரத்து பண்ணுறோம். இது மாதிரி உருளை, நேர்வட்ட உருளை, கூம்பு, இதெல்லாம் மட்டும் படித்தாலே போதும் 10th புக்கில் மட்டும். 9th புக்கிலும் இருக்குது, 8th புக்கில் இருக்குது, 6th புக்கில் இருக்குது, 7th புக்கில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அளவியல் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் எந்தெந்த புக்கில் வந்து கொஸ்டின் திடீர்னு மாற்றி கேட்கலாம். ஆனால் 10th புக்கிலேருந்து அளவியல் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஷூராக வரும். ஒரு கொஸ்டினில் 2 கொஸ்டின், மேக்ஸிமம் 2 கொஸ்டின் இல்லை, ஒரு கொஸ்டின் 100% வந்து பார்த்தீங்கன்னா அளவியல் பாடம் 10th புக்கிலேருந்து வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அளவியல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ஃபார்முலாலாம் படித்தா மட்டும்தான் அளவியல் செம்ம போட முடியும். அதை மனசில் வச்சுட்டு ஃபுல்லாக அளவியல் என்னென்ன கேட்குறாங்களோ அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிங்க. படிச்சுட்டு ஏன்னா ஃபார்முலா படித்த போது தான் அந்த வேல்யூ வந்து டேரெக்டாக நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அளவியல் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா படிக்காமல் கண்டிப்பாக உங்களால் செம்ம போட முடியாது. அதனால் ஃபார்முலா நல்லா படிச்சிங்க, மனப்பாடம் பண்ணிங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் புக்கில் செம்ம மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆனால் அளவியலில் நிறைய சம்மு, ஏகப்பட்ட சம்மு இருக்கும். அதில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வர மாதிரி சம்மெல்லாம் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் அளவியல் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு நீங்கள் 3 கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் போடுற மாதிரி நீங்கள் தயார்படுத்திங்க. அதுதான் உண்மை. ஏன்னா மற்றது எல்லாமே ஒரு கொஞ்சம் அளவியல் மொத்தம் ஃபார்முலா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேறு வழியில் நம்ம படிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.